நீண்ட ஆயுளோடும், நல்ல சுகத்தோடும், மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும், எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக் கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் என்னைக்கு வருது, இது அமாவாசையும் சேர்த்து வரதுனால நம்ம எத்தனை மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், கர்ப்பிணி பெண்களுக்கு கவனத்திற்கு 5 ராசிகள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகள், அது எந்தெந்த ராசின்றது பார்க்கலாம். ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ராசிகள் வந்து 4 ராசிகள் இருக்குது. அது எந்த ராசிகள், இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன, இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, மாசி அமாவாசைன்றதுனால மயான கொள்ளையும் நடக்கும், அது நம்ம கலந்துக்கலாமா வேண்டாவா, அதுன்றதுல முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் பொழுது கிரகணம் ஏற்படுகின்றது. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தில் சூரியனின் மைய பகுதி மட்டும் நிழல் பகுதியில் வரும் வகையில் சந்திரன் சூரியனை மறைக்கின்றது. அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் ஒரு வளையல் போல் தோன்றுகிறது. இது ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் இது வட்ட சூரிய கிரகணமாக இருக்கும். இது ரிங் ஆஃப் ஃபயர் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் போன்று தோன்றும் என்பதால் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது எந்த நாட்டில் தெரியும் என்று பார்க்கலாம். தென் ஆப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா மற்றும் மெடாகஸ்கர். இந்த கிரகணம் வந்து கிளியராக தெரியக்கூடிய நாடுன்றது பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து ரொம்பவே கிளியராகவே தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. இதனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இதற்கு எந்த சூத காலமும் பொருந்தாது. சூத காலம் 9 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும். இதனால் சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. கோவில்களின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்க்கலாம். பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:27 மணிக்கு தொடங்கி மாலை 5:27 மணிக்கு முடிகின்றது. அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:34 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு முடிகின்றது. தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் கொடுத்துடலாம். காலை 6:30 மணிலிருந்து 9:30 மணிக்குள் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துடலாம். 9:10 வந்து யமகண்டம். அந்த நேரத்தை தவிர்த்துட்டு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு விரதத்தை முடிச்சிடலாம். கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கோதுமை மேலே பரப்பிட்டு அது மேலே வந்து நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் இந்த கிரகணத்தின் மூலம் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து விலகி போகுன்றது சொல்லுவாங்க. நீங்கள் தானமாக வழங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை இருந்தால் முழு தானியமாக வழங்கலாம். ஏழை எளியவர்களுக்கு வந்து நீங்கள் முழு கோதுமையாக கொடுக்கலாம். அப்படி முழு கோதுமை கிடைக்கல அப்படின்னா கோதுமை மாவு கூட ஒரு பாக்கெட்டு அந்த மாதிரி ஒற்றைப்படையில் யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ராசினால் வரக்கூடிய அந்த கிரகணத்தால் வரக்கூடிய அந்த கஷ்டம் வந்து உங்களை விட்டு நீங்கும். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம், சிம்மம், ரிஷபம், விருச்சிகம். இந்த 4 ராசிகள் வந்து மிக ஜாகிரதையாக இருக்கணும். இந்த கிரகணத்தினால வந்து வீண் வம்புகள், வழக்குகள், ஒரு சின்ன பிரச்சனை மூலம் அது பெரிய வழக்கு வழியாக கொண்டு போய் விட்டுடும். அதனால் நீங்கள் அந்த கிரகணம் நடக்கும்பொழுது அந்த நாள் முழுவதுமே வந்து மௌன விரதம் காப்பது வந்து ரொம்பவே சிறப்பு. யார்கிட்டையுமே வந்து அன்னைக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடத்த வேண்டாம். எந்த வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா மாலை 5:27 மணிக்கு முடிகின்றது. நீங்கள் 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவன்கிட்ட பிள்ளையார் கோவிலில் அல்லது சிவன் கோவிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நவகிரகத்துக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து
9 விளக்குமே நவகிரகங்களுக்குமே எல்லாருக்குமே போடணும். அன்னைக்கு நெய் விளக்கு போடலாம். அல்லது நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு 9 சுற்று சுற்றிட்டு அமைதியாக கோவிலில் உட்காந்துட்டு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கணபதியே நமக என்ற அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதிப்பு முற்றிலும் குறையும். சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு, கன்னி, ரிஷபம், மேஷம். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் கூடி வரும், புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும், கடன்கள் அடையும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும், இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும், வருமானம் பெருகும், வெளிநாட்டில் வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா செல்வம் அதிகரிக்கும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், உற்சாகம் பிறக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு டல்லாகவே இருப்பீங்க, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வீங்க. நோய் நீங்கும், நிலுவையில் இருந்த வந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும், படிப்பில் வந்து பசங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கும், குழந்தை பேருக்கிட்டும் வருமானம் அதிகரிக்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்கள் தான். பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படும், திடீர் பணவரவு வந்து கொண்டே இருக்கும், சொத்து பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும், எந்த வேலை தொடங்கினாலும் இனி ஜெயமாகவே முடியும். மேஷ ராசி பார்த்திங்கன்னா எதிரிகளின் இருந்து வந்த பயம் நீங்கும், உங்களை கண்டு எதிரிகள் பயந்து ஓடுவார்கள், தொழில் வந்து முன்னேற்றம் பெருகும், பணம் பெருகும், ஆசைகள் வந்து நிறைவேறும். நீங்கள் எதுக்காக ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும், காதல் கல்யாணம் நடக்கும், வீடு கட்டும் யோகம் உண்டாகும். கர்ப்பிணிகளின் கவனத்திற்கு தலையில் வந்து அருகம்புல் வச்சுக்கலாம். கையில் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் நீங்கள் எப்போவுமே ஒரு கையில் மோந்திரம் போல் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். இது பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் வெளியில் வந்து செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் வந்து உட்காரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சுவாமிகளின் நாமங்களை சொல்லி நம்ம ஒரு யோகா மாதிரி நம்ம செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது 1000 மடங்கு உடைய சக்தி நமக்கு கிடைக்கும்ன்றது சொல்லுவாங்க. தண்ணி தாகமாக இருக்குது அந்த நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக தண்ணி கொடுக்கலாம். நம்ம இந்தியாவில் தெரியலனாலும் கிரகணன்றது போது நம்ம கொஞ்சம் வீட்டு உள்ளே சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியில் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. மாலை 6 மணிக்கு மேலே வந்து கிரகணம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முகம் மட்டும் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை ரூமில் வந்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை இருந்தாலும் பார்க்கலாம். மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சிவன் கோவிலாக இருந்தால் இல்லை நவகிரகத்துக்கு வந்து ஒரு நம்ம நெய் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு நம்ம சுவாமியை கும்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகணங்களுடைய தாக்கம் வந்து கம்மியாகும். வயதானவர்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு அந்த மாதிரி ரெகுலராக போயிட்டு வரவங்களா இருந்தாக்கா சீக்கிரமாக போயிட்டு வரலாம். ஏன்னா பகலில் சொல்லும் பொழுது பகலில் தான் வந்து கிரகணம் நடக்கிறதுனால நீங்கள் போயிட்டு வரலாம். மாலை 6 மணிக்கு மேலெல்லாம் வந்து கிரகணம் முடிஞ்சதுனால நீங்கள் ஈவினிங் கூட நீங்கள் டைமிங்ஸ் மாற்றி வச்சுட்டு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். டேப்லெட் எடுத்துக்கிறதா இருந்தாக்கா நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சாப்பிட்றது டேப்லெட்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார நீங்கள் எடுத்துக்கலாம். கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியலனாலும் டைரெக்டாக வந்து வெளியில் சூரியனை வந்து பார்க்கக்கூடாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரலையும் யாருமே வந்து டைரெக்டாக வந்து சன்லைட்டை பார்க்கக்கூடாது. வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே வந்து ஒரு சிலர் வந்து வீடு எல்லாமே வந்து தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் பூஜை படத்தில் இருக்கிறது எல்லாமே பழசு குங்குமம் மஞ்சள் எல்லாமே தொடச்சிட்டு புதுசாக வைப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு வந்து நம்ம நெய் தீபம் ஒன்று ஏற்றி நவ தானியங்களை வந்து நம்ம நவகிரகங்களுக்கு வந்து நம்ம அதை வச்சுட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து அந்த ராசிகளுக்கு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிரகண நேரத்தில் கிரகணத்தினுடைய தாக்கம் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை இல்லை சுவாமி பெயர்களை அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது ஒரே ஒரு மந்திரம் சொன்னாலும் அது 1000 மடங்குக்கு சொன்ன பலன்களை நமக்கு தரும். அதனால் கிரகண நேரத்தில் ஏதாவது யோகா பண்ணலாம், அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம கடைப்பிடிக்கலாம். மாசி அமாவாசை அன்று இருப்பதனால் மயான கொள்ளை மதியான நேரத்தில் தான் விடுவாங்க. மோஸ்ட்லி போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டுள்ள வரும்போது தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளார வாங்க. ஏன்னா மயான கொள்ளை இல்லைன்னும் போது அந்த கரெக்டாக 3 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளார தான் மயான கொள்ளையே நடக்கும். அந்த நேரத்தில் தான் கிரகணமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் வெளியில் போவது அவ்வளோவா நல்லது இல்லை. இருந்தாலும் நீங்கள் போய் சுவாமிக்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தா நீங்கள் போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளார வந்துக்கலாம். அல்லது 6 மணிக்கு மேலே நீங்கள் குளிக்கவும் செய்யலாம். அல்லது மூஞ்சி கை காலை அலம்பிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறதுனால ஏற்றலாம். இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஏற்றிட்டு கூட அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அங்கே அந்த நேரத்தில் கூட போய் செஞ்சுக்கலாம் மாலை 6 மணிக்கு மேலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல பதிவில் சந்திக்கலாம்.